गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वर्षोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புதங்களையும் நிகழ்வுகளையும் ஒரு சிறு கதையோடையும் பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கும்பகோணம், காஞ்சிபுரம் போன்ற முக்கியமான நகரங்களில் மாசி மகம் பெருவிழா கொடியேறி சிறப்பாக நடந்துட்டுருக்கும். பக்தாள்லாம் எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று சிவனுடைய அருளை பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதுவும் கும்பகோணத்தில் இந்த மாசி மக பெருவிழாங்கிறது சிவன் மற்றும் விஷ்ணு ஆலயங்களையும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுற வழக்கம். கும்பகோணத்துக்காரெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவா சரியா. இந்த வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரம் பார்த்துன்னு வர அந்த வகையில், அந்த வரிசையில் 1941, 42 வாக்கில் நம்ம நாகப்பட்டினத்தில் காஞ்சி பெரியவாள் செய்த அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது சன்னியாசிகள்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் சதுர்மாசி விரதம் இருக்கிற வழக்கம் உண்டு. அந்த வகையில் 1941, 42 பார்த்தோம்னா நம்ம பெரியவா நாகப்பட்டினத்தில் சாதுர்மாசிய விரதம் இருக்கிறதா ஏற்பாடாயிடுது. அவர் சொன்னது தான், அதுக்கு மறுபேச்சே கிடையாது. ஏற்பாடுலாம் நடந்துருது நாகப்பட்டினத்தில் உள்ள பெரிய மனுஷாளுக்கெல்லாம் செய்திகள் தெரிவிக்கப்பட்டது. அவளுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வகையில் நல்ல சந்தோஷம். நம்ம ஊருக்கு பெரிய சாதுர்மாசிய விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல அனுஷ்டிக்க போகிறாங்கிறது அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே சமயத்தில் மனசில் சிறு கிளேசம். என்னடா 4-5 வருஷம் நம்ம ஊரில் மழையே இல்லை, பெரியவா வந்தால் அவளுக்கு நம்ம எப்படி பணிவிட பண்ணுறது அப்படின்னு ஒரு சிறு கிளேசம் மனசில் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பகவான் மேலே பாரத்தை போட்டு நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டா எல்லாருமே. நம்ம பெரியவா ஸ்ரீமடமும் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வந்துவிட்டான். நாகப்பட்டினத்தில் ஸ்ரீமடம் கேம்ப்பு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் படிச்சிருப்பள் கேட்டிருப்பள். ஸ்ரீமடம் எங்கே கேம்ப் போட்டாலுமே பெரியவாளை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சுற்று வட்டார பகுதியிலேருந்து அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குன்னு பாரு, தங்க மேலே படாதா அப்படிங்கிறதுக்காக வர வழக்கம் உண்டு. அந்த மாதிரி நித்தியமும் நம்ம பெரியவா நாகப்பட்டினத்தில் தங்கியிருக்க போது ஏகாந்தமான தரிசனம் மக்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிடுறோம். ஒரு 4-5 நாள் ஆயிருக்கும் பெரியவா அங்கே தங்கி. அப்போ அந்த நீலாதாட்சி அம்மன் கோயிலுடைய சிவாச்சாரியார், அந்த ஊர் பெரிய மனுஷா முக்கியஸ்தர், ஒரு 7-8 பேர் பெரியவாளை பார்க்குறேன். சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவாளுக்கு ஒரு மந்தகாசமான ஒரு புன்னகையை அவளுக்கு கழிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கேட்குறேன், என்ன ஊர் பெரியவாள்லாம் வந்திருக்கேள், சிவாச்சாரியா நீங்கள் வந்திருக்கிறீதோ எங்கள்கிட்ட சொல்லணும் போல இருக்கு அப்படின்னு கேட்குறேன். அவள் சொல்கிறா, பெரியவா உங்களுக்கு தெரியாது கிடையாது பெரியவா, இந்த ஊரில் கடந்த 4-5 வருஷமாக மழையே கிடையாது. ஏதோ போன வருஷம் நம்ம நீலாதாட்சி அம்மனுடைய திருவிழா சிறப்பாக நடத்தினோம். இந்த வருஷம் எப்படி நடத்த போகிறோன்னு தெரியல, சுத்தமாக தண்ணி கிடையாது. அதனால் இந்த வருஷம் நடத்தாமல் அடுத்த வருஷம் தள்ளி போட்டுடலாமா நினைக்கிறோம் பெரியவாள்கிட்ட. அது சம்பந்தமாக கேட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம் பெரியவா அப்படிங்கிற அந்த சிவாச்சாரியார் ஊருக்கு கேட்டாருன்னு சொன்னோம். பெரியவா சொல்கிறா, அதனால் திருவிழாவில் நடத்தணும், கண்டிப்பாக அது நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது, 4-5 நாள் பொறுத்து பார்ப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கல்கண்டு பிரசாதம் கொடுத்து வழின்னு போய் சொல்கிறாங்க. அது முடிஞ்சு ஒரு 2-3 நாள் ஆயிருக்கும். நல்ல உச்சி வேலை, 11-11:30க்கு மேலே ஆயிடுத்த மணி. தரிசனம்லாம் கொடுத்து அதிகமான கூட்டம் இல்லை. தரிசனம்லாம் கொடுத்துட்டு பெரியவா யார்கிட்டையும் சொல்லலை. அவள் கைங்கரியக்காராள்கிட்டையோ பாரிஷாதன்ட்டையோ அருமைச்சல விறுவிறுன்னு நடக்கிறார். பெரியவா எப்போதுமே வேகமாக நடக்கக்கூடியவர், ரொம்ப வேகமாக நடக்கிறார். நடந்து போய் நம்ம நீலாதாட்சி அம்மன் கோயிலுடைய குளத்துக்கு நடுப்புற போயிட்டார். குளம்னா
கிரிக்கெட் மைதானம் மாதிரி காட்சி அடிக்கிறது. சுத்தமாக தண்ணி கிடையாது, வறண்டு போயிருக்கு. விறுவிறுன்னு படியில் இறங்கினா அந்த குளத்தில் உள்ளே நடந்து போயிட்டார். கை காலில் நல்ல சுடும் நமக்கெல்லாம். பெரியவா எப்படி நடந்தாலும் நமக்கு தெரியல. நடக்கிறார் குளத்தில் ஒரு பாதி தூரம் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல திடீர்னு நின்று தன்னுடைய வலது கால் கட்டை வரலால பார்த்தோன்னா கீறா லைட்டாக அந்த கோடை போடுற மாதிரி ரவுண்டாக ஒன்று போகிறா. திடீர்னு அங்கேருந்து கொஞ்சமாக நீர் பிடிப்படுறது. அந்த நீரை பெரியவருடைய கட்டை விரல் நனைக்கிறது. அடுத்த நொடி என்ன பண்ணாருன்னா பெரியவா அந்த வலது காலை தூக்கி இடது காலம் வச்சு மேலே நம்ம பரதநாட்டியம் ஆடுற மாதிரி அபிக்கே பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நிற்கிறா பெரியவா. ஒரு 5 நிமிஷம் நின்றுருப்பா. அப்புறம் வெறுன்னு இறங்கி திரும்பி வந்துட்டா. எங்கே நம்ம ஸ்ரீமடம் கேம்ப் போகிற இடத்துக்கு திரும்பி வந்துட்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். பெரியவா எதுக்கு அங்கே போனால், ஏன் அந்த மாதிரி பண்ணால் திரும்பி வந்துட்டா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. பெரியவா வந்துட்டு அன்னைக்கு பிஷை எடுத்துட்டு தன்னுடைய அறைக்கு ஓய்வெடுக்க போயிட்டார். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 4-4:30 மணிக்கு மேலே பார்த்தோன்னா திடீர்னு மேகம் கண்ணங்கரேன்னு கருத்துண்டு மழை பெய்ய ஆரம்பிச்சுடுது. ஏன் மழை ஓ மழை இல்லை, கிட்டத்தட்ட 2 நாளில் 4 நாள் மழையானது வெளுத்து வாங்கி நாகப்பட்டினமே வெள்ளக்காடாக மாறிடுது. அங்கே உள்ள எல்லா நீர்நிலைகளும் நிரம்பிடுது. ஏரி, குளம், குட்டை, வாய்க்கால் எல்லா இடத்துலையும் தண்ணி. திடீர்னு அந்த 4 நாள் கழித்து பார்த்தோம்னா ஊரே பசுமையாயிட்டா மாதிரி ஒரு காட்சி. அது முடிஞ்சு அன்றைக்கி பார்த்தோம்னா மழை ஓரளவு நின்று 4 நாள் கழித்து மெதுவாக தூர ஆரம்பிச்சது. அதே சிவாச்சாரியார் மற்றும் அந்த கோவில் முக்கியஸ்தரர் அன்றைக்கி வந்தா இல்லையா, அவெல்லாம் திரும்பி வந்து பெரியவாளை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறான். பெரியவா இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பெரியவாள் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுன்னு, நான் என்ன பண்ணினேன், எல்லாம் அந்த நீராதயாட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அதாவது சதுர்மாசி விரதம் பெரியவா வந்து நாகப்பட்டினத்தில் வந்து தான் செய்யணும் அப்படின்னு ஏன் அந்த வருஷம் தேர்ந்தெடுத்தா? 4-5 வருஷமாக மழையே பெய்யாத அந்த இடத்துல தான் செய்வேன் உறுதியாக இருந்ததுக்கான காரணம் என்ன? நீலாதயாட்சி கோயில் சிவாச்சாரியார் பெரியவாள்லாம் வந்து திருவிழாவை நிறுத்த போகிறோம்னு சொன்னப்போ 4-5 நாள் பொறுத்து பார்ப்போம் சொன்னதுக்கு, அந்த பதில் சொன்னதுக்கான காரணம் என்ன? இவர் குழந்தை காஞ்சி போன அந்த குளத்துக்கு ஏன் போகணும், தன் கட்டவரால் ஏன் கீறணும்? இது எல்லாமே பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நம்ம பெரியவாளுக்கும் அந்த நீலாதயாட்சி அம்மனுக்கும் தான் வெளிச்சம். நீலாதயாட்சி அம்மன்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம காமாட்சி அம்மனுடைய ஒரு வடிவம் தான் நீலாதயாட்சி அம்மன். நம்ம பெரியவாளும் காமாட்சி தான், காமாட்சி தான் பெரியவா, பெரியவா தான் காமாட்சி. இதில் யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்க வேண்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஆச்சரியமான விஷயத்தை நடத்தினவா தான் நம்ம பெரியவா. அதனால தான் சொல்கிறேன், பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. நம்ம பெரியவாள்கிட்ட நம்மள ஒப்படைச்சுடணும். அவர் பார்த்துப்பாரல்ல. மனசில் அவரை நினச்சுன்னா போகிறோம். சுத்தமாக நீங்கள் தான் பெரியவா, பெரியவாளை விட்டால் வேறு வழியில்லைன்னு நினச்சாலே போகிறோம். நம்ம நினச்சது எல்லாம் கை கொடுங்க. ஏன்னா நம்ம பெரியவான்னு பார்க்குறோமே தவிர அந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா. புரியுறதா? இதுபோல் மற்றொரு அற்புதத்தோட அடுத்த வியாழக்கிழமை உங்களை பார்க்குறேன். சரியா? அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.